சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சங்குகள பற்றி. பொதுவா நம்மளோட இறை வழிபாட்டுல சங்குக்குன்னு முக்கிய பங்கு உண்டு. தேவர்களும், அசுரர்களும் அமிர்தத்துக்காக பார்க்கடல கடைஞ்சப்போ கிடைச்ச பொருட்கள்ல ஒண்ணு சங்குன்றது ஐதீகம். இது மங்கள பொருட்கள்ல முதன்மையானதாகவும் கருதப்படுது. கடல்ல இருந்து கிடைக்கிற சங்கு பூச்சியோட உடல் கூட்டத்தான் சங்கா நாம பயன்படுத்துறோம். சங்குல மணி, துவரி, பாருதம், பூமா, துயிலா சங்கு, வெண்சங்கு, வைபவ சங்கு, திரிசங்குன்னு நிறைய வகைகள் இருக்கு. வலம்புரி சங்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவோம். இடம்புரி சங்கு வாசிக்க பயன்படுத்துறோம். இடம்புரி சங்குலயும் நெறைய வகைகள் இருக்கு. வெண் சங்கு, போர் சங்கு, கோமடி சங்குன்னு. எப்போல்லாம் சங்கு முழங்குதோ அப்போல்லாம் தீயது அழிந்து நல்ல அதிர்வுகள் பரவும்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம சங்க காதுகிட்ட வச்சோம்னா அதுல இருந்து கடல் அலையோட ஓசை கேட்கும். யாராவது வச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கும் கடல் அலை சத்தம் கேட்டுதான்னு மறக்காம சொல்லுங்க. வலம்புரி சங்குக்கு குபேரனோட அருளையும், குபேரனோட யோகத்தையும் சேர்த்து கொடுக்கிற புனித தன்மை உண்டு. வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்க செய்யும். செய்யற தொழில்ல மேன்மை அடைஞ்சு செல்வம் கொழிக்கும். தடைகள் விலகும். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருக்காது. தோஷங்கள், துஷ்ட சக்திகள் எதுவும் அண்டாது. சங்கு வகைகள்ல வலம்புரி உயர்வானதுனாலையும் அதைவிட உயர்வானது சலஞ்சலம். சலஞ்சலத்திலையும் உயர்வானது பாஞ்சசன்யம். எப்படின்னா 1000 இடம்புரி சங்குக்கு இணையானது ஒரு வலம்புரி, 1000 வலம்புரிக்கு இணையானது சலஞ்சலம், 1000 சலஞ்சலத்துக்கு இணையானது ஒரு பாஞ்சசன்யம். இதுதான் விஷ்ணுவோட கையில இருக்கக்கூடிய சங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.